வணக்கம். இந்திரா சங்கர் லிலிபாண்ட் ஸ்டோர்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்டி அப்படிங்கிற ஒரு அல்லியை பற்றி. இது ஸ்னோபால். என் கையில் இருக்கிறது ஸ்னோபால், என் பின்னாடி நீங்கள் பார்க்குறது ஸ்வீட் ஏஞ்சல். ரெண்டுமே வெள்ளை தான், ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒயிட்லேயே ஹார்டியில் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த பேரெல்லாம் யார் கொடுக்குறாங்க? அதை தயார் பண்ணவங்க, அதாவது இதை ஹைப்ரிடைஸ் பண்ணவங்க. இதை க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு போலன் பேரண்ட், பாட் பேரண்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுலேருந்து இதை தயாரித்த அவங்க கொடுக்குற பேர். இதை ரெஜிஸ்டரும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பூக்கும் தனியாக ஒரு பேர் இருக்குது. ஸ்னோபால் அப்படின்னா இவ்வளோ எதழோட 7-8 லேயர் எதழோட ரொம்ப அழகான ஒரு வெள்ளை. அதே ஸ்வீட் ஏஞ்சலுங்கிறது அது வேறு மாதிரி இருக்கும். ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். பூ ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2வது நாள் 3வது நாள் லைட்டாக சென்டரில் கொஞ்சம் பிங்காகவும் மாறும். நிறைய வெரைட்டி இருக்குது. ஒயிட்லேயே உங்களுக்கு சியாம் ஜாஸ்மின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ஸ்னோபால், ஸ்வீட் ஏஞ்சல், புட்டகூன், அது மாதிரி எக்கச்சக்க வெரைட்டி. ரத்னாஓபல் கொஞ்சம் அந்த வெள்ளையிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு பூக்கும் தனியாக ஒரு பேர் இருக்குது. இப்போ ரத்னாஓபல்னா ஒயிட் ஹார்டி மட்டும்தான். இதில் என்னென்னா இதெல்லாமே ஹைப்ரிட்ஸ் இல்லையா, அதனால் இது எதுவுமே விதையிலேருந்து வளர்க்க முடியாது. தாய் செடியிலேருந்து எடுக்கிற ஒரு செடியால் மாத்திரம்தான் இதே மாதிரி பூ. இப்போ ஸ்னோபால் செடியிலேருந்து எடுக்கிற செடி தான் உங்களுக்கு இன்னொரு ஸ்னோபால் பூ வர செடியாக வளர முடியும். சீட்லேருந்து இதை வளர்க்க முடியாது. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாட்டர் லில்லி வளங்க. ஒரு சின்ன தொட்டியில் கூட வளர்க்கலாம். பெரிய பாண்ட் இருந்தால் தான் இது நல்லா வளரும்னு இல்லை. ஒரு 2 அடி 2.25 அடி அகலம் தொட்டியில் கூட இதெல்லாம் ரொம்ப அழகாக பூக்கும். எல்லாருமே உங்கள் மாடி தோட்டத்துலேயோ வீட்டில் ஒரு வாட்டர் லில்லி வச்சிங்கன்னா கூட உங்கள் கார்டனே மாறிடும், உங்கள் தோட்டத்தோட லுக்கே மாறிடும். தேங்க்யூ.